தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. தொடர் மழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளும் இன்று வழக்கம் போல் செயல்படும். வெள்ளம் சூழ்ந்த பள்ளிகள் மற்றும் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கான விடுமுறை தொடரும் என அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. புயலால் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை. பகுதி சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும். மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்புக்கு 37,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். வெள்ளாடு, செம்மறி ஆடு உயிரிழப்புக்கு 4,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மழை வெள்ளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார், குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு புதிய அட்டை வழங்க சிறப்பு முகாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பாதிப்புகளை கணக்கிட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. பாதிப்பு விவரங்களை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு முன்னறிவிப்பு கொடுக்காதது காரணம். திமுக அரசின் அலட்சிய போக்கே வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம் எனவும் இபிஎஸ் சாடல். ஐந்து முறை முன்னெச்சரிக்கை கொடுத்த பிறகே சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. கடலூரில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் புயலால் பாதிக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மறியல் போராட்டம். அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக எம்பி, எம்எல்ஏ மீது சேற்றை அள்ளி வீசி மக்கள் ஆவேசம். அரசியலாக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜகவினர் தன் மீது சேற்றை வாரி அடித்ததாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு. 6,000 நிவாரணம் கோரும் அண்ணாமலை அதனை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தந்தால் நன்றாக இருக்கும் எனவும் பேச்சு. விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. அரசியல் நோக்கம் அது எப்பன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும். ஆனால் இது வெள்ள நிவாரணம் அதெல்லாம் நாம் செய்யணும். அவர் இன்னும் கூட சொல்லியிருக்காரு,
6,000 ரூபா 2,000 ரூபா வந்தது 6,000 ரூபா கொடுங்கலாம் சொல்கிறாரு. அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாத்தனூர் அணையில் இருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறந்தது ஏன்? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என திமுக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை காக்க நிலையான திட்டங்களை தமிழ்நாடு அரசு தீட்டவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேரில் நிவாரண உதவிகளை வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று நிவாரணம் வழங்கவில்லை என விமர்சனம் எழுந்த நிலையில் முடிவு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் திறந்து 5 மாதங்களே ஆன புதிய மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அவலம். மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே ஏரி நிரம்பி வெளியேறிய வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீர். இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புலம்பல். விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் கழுத்தளவு தேங்கியுள்ள மழை நீரில் அன்னக்கூடையில் வைத்து 3 மாத குழந்தை பத்திரமாக மீட்பு. குழந்தையை மீட்ட இளைஞர்களுக்கு குவியும் பாராட்டு. சாத்தனூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 18,000 கன அடியாக குறைந்தது. அணைக்கு வரும் நீரை தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 33,000 கன அடியாக சரிவு. மழை இல்லாததால் நேற்று இரவு 43,000ஆக இருந்த தண்ணீர் வரத்து குறைந்தது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணையில் இருந்து 3,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து வளையாம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழை நீர். அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பகுதிவாசிகள் புலம்பல். வசதி இல்ல, ஒரு தண்ணி வசதி இல்ல, எல்லாமே நாங்க தூரம் போய் தூக்கின்னு வந்து சாகுறோம். எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு சேல் காலனிக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல கவர்மெண்ட். 50 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிறோம், காலங்காலமா இருக்கிறோம். அங்க எங்களுக்கு வசதி இல்ல போறதுக்கு. நாங்க அன்னாட கூலிக்காரு சமாளிக்க சாப்பிடுறோம். சமூக நீதி கருத்தியல் வெற்றி பெற ஒத்த கருத்துடைய சக்திகள் ஒன்றிணைந்துள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமூக நீதியை பாஜக முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இல்லை என குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும். இதை செயல்படுத்த பாஜக அரசு மறுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை வச்சு உண்மையான சமூக நீதியை வழங்கணும்னு தான் தயங்குறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது மூலமா சமூக நீதிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை தள்ளி போட்டதால
பெண்ணுரிமைக்கும் எதிராக இருக்கு இந்த பாஜக. அதிமுகவை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செஞ்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய சசிகலாவிடம் கட்சி நிர்வாகி வலியுறுத்தல். அது போதும்மா, கட்சி ஒன்றாக்கிடுங்க, எங்களுக்கு ஒன்றாக்கிடுங்க கட்சி. நீங்க தான் செய்யணும்மா, நீங்க தான் புரட்சி தாய் சின்னம்மா, 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 புரட்சி தாய் சின்னம்மா. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. சுடுமண்ணால் ஆன மணி, சங்கு, வளையல்கள் என இதுவரை 2600க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுப்பு. சென்னை மெரினா ரோப்கார் சேவைக்கான கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. வருகிற 17ஆம் தேதிக்குள் டெண்டருக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தீப திருவிழா. அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கேரள மாநிலம் சத்திரம் புல்லுமேடு வழியாக சபரிமலை செல்லும் பாரம்பரிய கானக பாதை இன்று திறப்பு. கனமழை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி அறிவிப்பு. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலின் கீழ் கொண்டு வர வேண்டும். மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்ட காலமாக தங்களின் கோரிக்கை கிடப்பில் இருப்பதாக திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. ஒரு வங்கிக் கணக்குக்கு 4 நாமினிகளை நியமிக்கும் வங்கிகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை இது மேலும் வலுப்படுத்தும் என மத்திய அரசு தகவல். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது நண்பரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான வினோத் காம்ப்ளியுடன் சச்சின் டெண்டுல்கர் சந்திப்பு. கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள். புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சின்னத்திரை நடிகர் யுவராஜ் நேத்ரன் காலமானார். அவரது மறைவிற்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல்.